வங்காளதேசத்தில் வெடித்த வன்முறைகளால் பாதுகாப்பு கருதி தாயகம் கொண்டு வரப்படும் மலேசியர்களில் முதல் குழுவினரான 123 பேர் இன்று மாலை KLIA வந்தடைந்தனர். அவர்களை ஏற்றிருந்த ஏர் ஏஷியா AK-76 விமானம் மாலை 4:56 மணியளவில் KLIA 2 வந்திறங்கியது. உள்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தலைமையில் அதிகாரிகள் அவர்களை வரவேற்றனர். முன்னதாக மலேசிய நேரப்படி பிற்பகல் 1:23 மணிக்கு அவ்விமானம் வங்காளதேச தலைநகர் டாக்காவிலிருந்து கோலாலம்பூர் புறப்பட்டது. இவ்வேளையில் பல்கலைக்கழக இறுதியாண்டு மாணவர்கள், அங்கு வேலை செய்பவர்கள் உள்ளிட்ட சில மலேசியர்கள் தாயகம் திரும்பாமல் அங்கேயே தொடர்ந்து தங்கியிருக்க முடிவு செய்துள்ளதாக அமைச்சர் சைஃபுடின் நசுத்தியோன் சொன்னார். சம்பந்தப்பட்டவர்கள் அங்குள்ள மலேசிய உயர் ஆணையத்துடன் எப்போதும் தொடர்பில் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வங்காளதேசத்தில் அரசாங்க வேலை வாய்ப்புக்கான இட ஒதுக்கீடு தொடர்பில் வெடித்த மாணவர் போராட்டம் பெரும் வன்முறையாக மாறி ஒரு வார காலமாக அந்த நாடே கலவர பூமியாகியுள்ளது. போராட்டக்காரர்களை ஒடுக்க பாதுகாப்பு படையினர் அடக்குமுறையை பயன்படுத்தியதில் இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். சுபாங் விமான நிலையம் என்று அழைக்கப்படும் சுல்தான் அப்துல் அசீஸ் ஷா விமான நிலையத்திற்கு ஏர் ஏஷியா தனது செயல்பாடுகளை விரிவாக்கம் செய்திருக்கிறது. சுபாங் விமான நிலையத்திலிருந்து உள்நாட்டிற்கு புறப்படும் விமானங்களுக்கு பிரீமியம் கட்டணத்துடன் ஏர் ஏஷியா பிளஸ் என்ற புதிய சேவையை மலிவு கட்டண விமான சேவை நிறுவனமான ஏர் ஏஷியா இன்று அறிவித்துள்ளது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் டெர்மினல் 2 விட சுபாங் அருகில் இருப்பதால் பயணிகள் அங்கிருந்து புறப்பட விரும்புவதாக கேபிட்டல் ஏ பெர்ஹாட்டின் தலைமைச் செயல் அதிகாரி தான் ஸ்ரீ டோனி பெர்னாண்டஸ் சுட்டிக்காட்டினார். இந்த ஏர் ஏஷியா பிளஸ் முதற்கட்டமாக 88 ரிங்கிட்டிலிருந்து கூச்சிங்கிற்கும் 99 ரிங்கிட்டிலிருந்து கோத்தா கினபாலுவிற்கும் சிறகடிக்கும் என்றவர் மற்ற விமான சேவைகளை விட அதன் வசதிகள் வேறுபட்டிருக்கும் என்று விளக்கமளித்தார். We're going to start off with 2 planes, and the destinations are known already. I'm going to call this AirAsia Plus because I think this is going to be a different service from our normal service. What that will be, Bo and team will release. None of my staff know this. I just made this up. And so this is a city airport. And people will want extra, and there'll be more business passengers because it's easier to come here. So AirAsia Plus will be a different product from KLIA 2, and in due course we will announce that, whether it comes with a meal, whether it comes with extra luggage, all kinds of new innovations will be brought in here as AirAsia Plus. And if AirAsia Plus works, then we might use it in other routes, in other airports. Okay, so we're not standing still. We're not saying we're going to have the same service. We're probably going to have a service equivalent to a full service airline in Subang going forward, because this is a business city airport now, which people are probably prepared to pay a little bit more because time value is there. So Bo will announce that in the not too distant future. 23 ஆண்டுகளுக்கு முன்பு தனது வணிகத்தை தொடங்கிய சுபாங்கின் நிலையத்திற்கு மீண்டும் திரும்புவதாக இன்று அதிகாரப்பூர்வமாக சுபாங்கில் அறிமுகம் கண்ட ஏர் ஏஷியாவின் உள்நாட்டு விமான சேவையின் நிகழ்ச்சியில் டோனி பெர்னாண்டஸ் நினைவு கூர்ந்தார். ஆகஸ்ட் 30 முதல் செயல்பட தொடங்க உள்ள இந்த சேவை வாராந்திர விமானங்களாக 14 சேவையில் இருக்கும் என்றார் அவர். இந்நிலையில் அதிக வாய்ப்புகளின் காரணமாக கோலாலம்பூருக்கு அடுத்து 2வது இல்லமாக சுபாங் விமான நிலையம் செயல்படும் என்று ஏர் ஏஷியா மலேசியாவின் நிர்வாக இயக்குனர் டத்தோ ஃபாரே மாஸ்புத்ரா தெரிவித்தார். இதன் வழி நாட்டின் தலைநகருக்கு அருகாமையில் 40 வழித்தடங்களை பயன்படுத்தி ஏர் ஏஷியாவின் உள்நாட்டு விமானங்கள் வாரத்திற்கு 920 948 அதிகரிக்கும் என்றார். I think Subang has been very dear, not just to me, to a lot of us here. I believe Subang is going to continue, and AirAsia has showed its commitment in the growth and also excellence for the Malaysian aviation industry, and this definitely will tremendously benefit all guests and also the nation in general. முன்னதாக ஏர் ஏஷியா கடந்த 2001ஆம் ஆண்டு முதல் 2006ஆம் ஆண்டு வரை அதன் தொடக்கத்திற்கு சுபாங் விமான நிலையத்தை முக்கிய மையமாகவும் செயல்பாட்டு தளமாகவும் கொண்டு இயக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
வட்டி முதலையிடம் தந்தை வாங்கிய கடனை அடைக்க ஆடவர் ஒருவர் தனது சிறுநீரகத்தை விற்றதாக கூறப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 31 வயது ஜூராட் என மட்டும் தன்னை அடையாளம் கூறிக்கொண்டுள்ள அந்த ஆடவர் குறித்த செய்தியை உள்நாட்டு நாளிதழான கோஸ்மோ வெளியிட்டுள்ளது. முதலீட்டு நடவடிக்கைக்காக வட்டி முதலையிடம் கடன் வாங்கிய ஜூராட்டின் தந்தை நஷ்டம் அடைந்ததால் வாங்கிய கடனை அவரால் திரும்ப செலுத்த முடியாமல் போனது. அதனால் தனது பழைய காரை விற்று அவர் கடனை அடைக்க முயன்றுள்ளார். எனினும் கடனை அடைக்க அந்த தொகையும் போதவில்லை என்பதால் அவர்கள் வட்டி முதலைக்கு அஞ்சி வாழ நேரிட்டது. எனவே 5 மாதங்களுக்கு பிறகு முகநூலில் பதிவேற்றம் செய்த விளம்பரத்தை பார்த்துவிட்டு சிலர் தம்மை தொடர்பு கொண்டதாக ஜூராட் கூறியுள்ளார். பல்வேறு மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் தமது சிறுநீரகத்தை அவர்கள் 1 லட்சம் ரிங்கிட் கொடுத்து வாங்கிக் கொண்டதோடு தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிறுநீரக அறுவை சிகிச்சைக்கு தேவையான 1,50,000 ரிங்கிட் பணத்தையும் அவர்களே செலுத்திவிட்டதாக ஜூராட் கூறியுள்ளார். தற்போது கடன் பிரச்சனையின்றி தமது குடும்பம் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் சட்டவிரோத செயல் என தெரிந்தும் நிதி நெருக்கடி காரணமாக சிலர் முகநூல் வாயிலாக தங்கள் சிறுநீரகங்களை பகிரங்கமாக விற்கும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. சிறுநீரக நன்கொடையாளர் தேடல் எனும் முகநூல் கணக்கு வாயிலாக அந்த சட்டவிரோத நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு தொடங்கி மேற்கொள்ளப்படும் அந்த சட்டவிரோத நடவடிக்கை வாயிலாக ஆர்வமுள்ளோர் 50,000 முதல் 1 லட்சம் ரிங்கிட் வரை செலுத்தி சிறுநீரகங்களை வாங்குவதும் அம்பலமாகியுள்ளது. 7 ஆண்டுகளுக்கு முன் கடல் கேடட் அதிகாரியான ஜுல்ஃபர்ஹான் ஒஸ்மான் ஜுல்கர்னைனை கொலை செய்த UPNM மலேசிய தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர்கள் 6 பேருக்கு தூக்கு தண்டனை விதித்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. அந்த 6வருக்கும் தற்போது 28 வயதாகும். அவர்களுக்கு எதிராக குற்றவியல் சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் கொலை குற்றத்தை மீண்டும் நிலைநிறுத்தும் அரசாங்க தரப்பு மேல்முறையீட்டை ஏற்றுக்கொண்ட 3 நீதிபதி கொண்ட குழு அந்த தண்டனையை அறிவித்தது. அதனால் இதற்கு முன் உயர் நீதிமன்றம் அவர்களுக்கு விதித்திருந்த 18 ஆண்டு சிறை தண்டனையை மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. முன்னதாக உயிரிழந்த ஜுல்ஃபர்ஹான் உடலின் 80 விழுக்காட்டு பகுதியில் நீராவி இயந்திரத்தை கொண்டு சுட்டு எரிக்கப்பட்ட அடையாளம் தென்பட்டது மிகவும் கொடூரமான செயல் என கடந்த மே மாதம் அரசாங்க தரப்பு வழக்கறிஞர் தனது வாதத்தில் தெரிவித்திருந்தார். இவ்வேளையில் அந்த 6வருக்கும் உடந்தையாக இருந்த இதர 12 பேருக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டு சிறை நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. 2017ஆம் ஆண்டு மே 22ஆம் தேதி சுங்கை பசி முகாமில் உள்ள தங்கும் விடுதியில் அவர்கள் அக்குற்றத்தை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அதில் பாதிக்கப்பட்ட ஜுல்ஃபர்ஹான் சிகிச்சை பலனின்றி அதே ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி சிர்டாங் மருத்துவமனையில் உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இணைய பகடிவதை விவகாரம் இன்று நாடாளுமன்ற மேலவையிலும் எதிரொலித்தது. தீர்மானம் ஒன்றின் மீதான விவாதத்தின் போது பேசிய செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் அருணாச்சலம் இணைய பகடிவதையால் பல உயிர்கள் பறிபோயிருப்பதை சுட்டிக்காட்டினார். அதற்கு ஒரு முடிவு கட்டப்படவில்லை என்றால் மேலும் உயிர்கள் பறிபோகலாம். இன்னும் எத்தனை குடும்பங்களில் மரண ஓலங்கள் கேட்கப் போகின்றன? அதனை நாம் இனியும் அனுமதிக்கப் போகிறோமா என லிங்கேஸ்வரன் கேள்வி எழுப்பினார். இந்த இணைய பகடிவதை என்ற அச்சுறுத்தலை ஒவ்வொரு மட்டத்திலும் எதிர்த்து போராடி சமூகத்தில் நல்லறிவை மீட்டெடுக்க போராடுவோம். அதற்கான முயற்சியை இந்த மடானி அரசாங்கம் முன்னெடுக்கும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இணைய பகடிவதையால் தற்கொலைக்கு தூண்டப்பட்டு மரணமுற்ற ஏஷா எனும் ராஜேஸ்வரியின் மறைவுக்கு அஞ்சலி தெரிவித்ததோடு அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் செனட்டர் லிங்கேஸ்வரன் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டார். Izinkan saya mengambil kesempatan untuk mengucapkan salam takziah kepada keluarga mendiang Rajeswari Apahu atau lebih dikenali sebagai Isha atas kehilangan yang tragis disebabkan oleh cyberbully baru-baru ini. Saya bersama-sama semua ahli dewan mulai ini mengecam keras tindakan cyberbully ini yang menyebabkan kematian seorang insan yang muda. அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் வரும் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறவிருக்கும் அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட போதிய பேராளர்களின் ஆதரவை பெற்றிருக்கிறார். அதிபர் தேர்தலில் போட்டியிட குறைந்தது 1976 பேராளர்களின் ஆதரவு தேவை. நிலைமை இவ்வாறு இருக்க கமலா ஹாரிஸுக்கு இதுவரை 30க்கும் மேற்பட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 2200 பேராளர்களின் ஆதரவு கிடைத்துள்ளது.
எனவே சிகாகோ நகரில் ஆகஸ்ட் 19 முதல் 22 வரை நடைபெறவுள்ள ஜனநாயக கட்சியின் தேசிய பேராளர் மாநாட்டின் போது அதிபர் தேர்தல் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் உறுதி செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர் அழுத்தங்களால் ஜோ பைடன் போட்டியிலிருந்து விலகி ஜனநாயக கட்சியின் புதிய வேட்பாளராக தம்மை பரிந்துரைத்த கையோடு 59 வயது கமலா அதிபர் தேர்தலுக்கான தனது பிரச்சாரத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கிவிட்டார். இதையடுத்து அவருக்கான தேர்தல் நன்கொடைகளும் குவிந்த வண்ணம் உள்ளன. இதுவரை இல்லாத அளவுக்கு வெறும் 24 மணி நேரங்களில் $81 மில்லியன், அதாவது ஏறக்குறைய மலேசிய ரிங்கிட்டுக்கு 378 மில்லியனை அவர் நன்கொடையாக குவித்துள்ளார். தொடக்கத்தில் பெரிதாக கண்டுகொள்ளப்படாத கமலா ஹாரிஸ் பைடன் விலகியதிலிருந்து கட்சியினர் மத்தியிலும் மக்களிடமும் அதிக செல்வாக்கு பெற்று வருவதை இது காட்டுகிறது.